எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 9வது நூறில் 10வது பதிகத்தில் 5வது பாட்டு. இந்த பாட்டை சொல்கிறேன், கேட்டுங்க. சரணமாகும் தன் தாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். அரணமைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து தரணியாளன் தனதன்பர்க்கு அன்பராகுமே. தரணியாளன் தனது அன்பர்க்கு அன்பராகுமே அப்படிங்கிறதாக இந்த பாட்டு. இந்த பாட்டோட மீனிங்னு பார்த்தீங்கன்னா, சரணம் ஆகும், ஆகிறான் பெருமாள், நம்மளை காக்கின்ற பெருமாள் அப்படிங்கிறதாக அர்த்தம். சரணமாகும் தன் தாழ், யாருக்கு சரணமா இருப்பான், யாரை காப்பாற்றுவான்? தன் தாளடைந்தார்க்கெல்லாம், தன் தாள்னா தன்னுடைய திருவடி, அடைந்தார்க்கெல்லாம் பற்றிய அனைவருக்கும், பெருமாளோட பாதத்தை நீயே உங்ககிட்ட சரணாகதி பண்ணாலே அவள் எல்லாருக்கும். இந்த இடத்துல யாருமே எந்த இடத்துலையுமே, இந்த நம்மளோட பாடல்களை பாருங்க, எந்த இடத்துலயும் ஜாதி வந்திருக்கா பாருங்க, ஜாதியே வராது, ஜாதியே கிடையாது அவருக்கு. அவர் ஜாதியே பார்க்க மாட்டார். அதுதான் சொல்ல, அடைந்தாருக்கு எல்லாம், எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களுக்கும். அது எந்த ஜாதின்றதே கிடையாது, எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களுக்கும், ஜாதி மத பேதம் இல்லாத ஒரு எல்லாருக்கும், தன்னுடைய அடியை பின்பற்றவாளுக்கெல்லாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, திருப்பாணாழ்வாரை சொல்லலாம். பிள்ளைலோகாச்சாரியார் தோளில் சுமந்து திருப்பாணாழ்வார் தூக்கின்னு வர்றார். இவர் உள்ள கோயிலுக்குள்ள தூக்கிட்டு வர்றார் இல்லையா, அந்த இவரை திருப்பாணாழ்வார லோகசாரங்க முனிவர் தோளில் தூக்கிட்டு வர்றார். பெருமாள் சொன்னதுனால யாரு, ஒரு பாணர் இனத்தை சேர்ந்த, அதாவது அரிஜன இனத்தை சேர்ந்த ஒருத்தரை தன்னோட தோளில் சுமந்துட்டு வர்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணியிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தள்ளி வச்சிருவா. அந்த மாதிரி அது அவ்வளவு முக்கியமான விஷயம். அதை அவர் பண்ணார். பெருமாள் சொன்னார். பெருமாள் கனவுல சொன்னோடனே அவர் அதை அப்படியே எடுத்துக்கிறார். அந்த பெருமாள் இப்போ கனவுல நீ போய் அவனை தூக்கிட்டு வரணுன்னே உடனே போய் தூக்கிட்டு வர்றார். தூக்கிட்டு வரதுக்கு கேட்கும்போது அவர் அதை இருக்க மாட்டார், அவர் ஓடுவார். வேறு திருப்பாணாழ்வார் ஓடுவார். ஐயோ இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த ஆபத்து வேண்டாம், எனக்கு இந்த அபத்தம் எனக்கு வேண்டாம், அந்த பாவம் எனக்கு வேண்டாம், எனக்கு பெருமாளை கோயிலுக்குள்ளே வந்தேன் அந்த இது வேண்டாம். ரெண்டாவது நீங்கள் தோளில் தூக்கி முதல்ல வேண்டான்னு உடனே எல்லாரும் சேர்ந்துருவா. 4-5 பேரும் ஒன்றா சேர்ந்து அப்படியே இறுக்கி பிடிச்சி இது பெருமாளோட ஆக்ஞை, நீ வந்துதான் ஆகணுன்னுவா. அவர் கட்டுப்படலாம் மாட்டார். ஆனால் இவ எல்லாரும் சேர்ந்து சொல்லுவா, பெருமாளோட ஆக்ஞன்னு. அப்புறம் தான் அவர் கட்டுப்படுவார். அப்புறம் தான் அவர் பெருமாளை, நீ பெருமாள் இப்படி சொன்னாரா, சரி நான் அப்போ கூட நான் கோயிலுக்குள்ள கால் எங்கால வைக்க மாட்டேன் அப்படின்னு உடனே தோளில் தூக்கிட்டு அவரை பெருமாளே சொல்லுவார். தோளில் தூக்கிட்டு வாருன்னு தான் சொல்லுவார். தோளில் தூக்கிட்டு கோயிலில் காலே படலையே, திருப்பாணாழ்வார் கோயிலில் காலே படலை. அமலநாதிபிரான் 10 பாட்டு பாடினார். அமலநாதிபிரான் என்னை ஆட்கொண்ட விமலன் விண்ணவர்கோன் விரையார் மொழி வேங்கடவன் நிமலன் நிர்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் என் கண்ணில் உள்ளன வைக்கின்றவே. கண்ணில் இருக்க மணிகள் போல அவருடைய பாதங்கள் தெரிகின்றன. இந்த பாட்டு அது ஆரம்பம், அமல்நாதிபிரான் பாட்டு முதல் பாட்டு. அது மாதிரி இப்போ நிறையா பாட்டு இருக்கு. கடைசி பாட்டில் அவர் என்ன சொல்றார், அப்படியே இதோட நான் போய் நின்றுவார். கொண்டல் வண்ணனை கோவல்நாய் என்ற வெண்ணை கொண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் நமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றையே காணாவேன்னுவார். வேற எதையும் நான் பார்க்கக்கூடாது. எப்போ நான் பெருமாளை சேவிச்சுட்டேனோ இதோட என் கண்ணு வேற எதையும் பார்க்கக்கூடாது, என் கண்ணோட பார்வையை எடுத்துருன்னுவார் அப்படின்னு கேட்பார் பெருமாள் கிட்ட. அந்த இடத்துல அப்படியே கெஞ்சி கேட்பார். பெருமாள் அப்படியே அவரை அப்படியே சேர்த்துட்டுவார். அப்படியே அவர் தோல்ல இருந்து, லோகசாரங்க முனிவரோட தோல்ல இருந்து அப்படியே ஜோதியா போய் பெருமாள் கூட கலந்துருவார். அந்த மாதிரி வருது. அதான் சொல்ற, அந்த தாள் அடைந்தார்க்கு எல்லாம், ஜாதி மத பேதம் இல்லாத எல்லாரையும், அதான் சரணமாகும் தந்தாள் அடைந்தார்க்கெல்லாம், தன் திருவடியை பற்றியவர்களை எல்லாரையும் ஜாதி மத பேதம் வேண்டி சரணம் தந்து அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கும். அவர்கள் அப்படியாப்பட்டவர்களுக்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். மரணமானால் அவெல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா வைகுந்த பதவியை கொடுக்கக்கூடிய, அவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய
பிரான், பிரான்னா எங்கள் தலைவன் அப்படின்றதா அர்த்தம். அந்த இடத்துல பிரான் அரணமைந்த, அரணமைந்தன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதுகாப்புடன் அமைந்தன்னு அர்த்தம். அரணமைந்த மதுள் சூழ் திருக்கண்ணபுரம். அரண்னா அந்த வெளியில கோட்டையை சுற்றி செவரு கட்டிப்பா பார்த்தீங்களா, அதுதான் அரண்வா. அது மாதிரி ஊரை சுற்றியே செவரு கட்டியிருக்காராம். அதனால ஊரை சுற்றியே செவரு இருக்கு. அரணமைந்த, அரணமைந்த திருக்கண்ணபுரம்னு வரும். அரணமைந்த மதுள் சூழ், அந்த மாதிரி மதுள் சூழ்ந்திருக்கிற திருக்கண்ணபுரத்தில் இருக்கின்ற தரணியாளன். தரணியாளன்னா இந்த உலகத்தை ஆள்பவன் அர்த்தம். தரணின்னா இந்த உலகம். தரணியாளன் தன் தரணியாளன் தன் தன்பாக்கன் தன் தன்ன தன் தனதன்பார்க்கு அன்பாகுமே. தனது அன்பார்க்கு, தன் மீது அன்பு கொண்டுள்ள பாசம் கொண்டுள்ள அடியார்க்கு அடியாகுமே. அவர்களுக்கும் அடியாரா அவர் வந்து அவ்வளவு எளிமையானவன், அவருக்கும் அடியாரா வந்து செய்வார். அதுதான் இந்த அதுல வந்து நிறைய இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வடுக நம்பியா மாதிரி ராமானுஜருக்கு வந்து பெருமாள் வந்து வடுக நம்பியா மாதிரி அவரே வந்து எல்லாம் பண்றார். திருக்குறங்குடியில தேவையெல்லாம் பண்றார். பெருமாள் வந்து என்ன நீ இதை வந்து சொம்பை கொண்டு கொடுத்துருக்கா, அந்த சொம்பால் அப்படியே நெத்திடுவார். கோபம் அவருக்கு, அந்த கோபத்தில் அடிச்சுடுவார். அவர் அடித்த உடனே அப்படியே அந்த வடு போயிடும். அந்த இடத்துல ரத்தம் வந்துடும். ரத்தம் வந்த உடனே இவர் நெத்திக்கிட்டு எல்லாம் பண்ணிட்ட உடனே வடுக நம்பி அடிச்சிட்டமேனு ரொம்ப அடிச்சிட்டமே ரொம்ப மனசுக்கு கஷ்டப்படுவார். கஷ்டப்பட்டு கேட்பார் வடுக நம்பிக்கிட்ட, ஐயோ ஒன்று அடிச்சுட்டு எனக்கு தெரியாமல் அடிச்சிட்டேன்னா, நான் எங்க நீங்கள் எங்கே என்ன அடிச்சல, என்னவெல்லாம் ஒன்று அடிக்கலையே, நான் அதை இப்போ தான் நான் ரொம்ப தூங்கிட்டேன், மயக்கமாகிடுச்சு, எனக்கு மயக்கமாக அடிச்சுட்டு இப்போ தான் எழுந்து வரேன்னுவார். அப்போ தான் ஆகா நமக்கு வந்து கொடுத்தது பெருமாள் தான்ட்டு உடனே திருக்குறள் பெருமாளை போய் பார்ப்பார். பெருமாளுக்கு இந்த தாடையில் அடிபட்டிருக்கும், இவர் சொம்பில் அடித்தது. அதான் பெருமாள் தான் வடுக நம்பியா வந்திருக்கு. அது மாதிரி ஆமாம் எல்லாருக்கும் ரொம்ப அன்பனாக இருக்கவர். அடியாராகவே மாறிடுவார். அடியவருக்கு அடியாராகவே மாறிடுவார். அது மாதிரி வந்து உங்களுக்கு அந்த இது செருப்பு தைக்கிறவனுக்கு பக்த சேதான்னு ஒருத்தர் செருப்பு தைக்கிறவனுக்கு அவனுக்கு வந்து ஒரே நாள் ராத்திரியில 1000 ஜோடி செருப்பு தைச்சு கொடுத்துட்டு விளையாடிட்டு நீ பாட்டுக்கு பாட்டுருங்க நான் பாடிட்டு அந்த பாட்டு தான் எனக்கு கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும், நீ ஒன்றும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விளையாடிட்டு 1000 ஜோடி செருப்பு தைச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. அது மாதிரிலாம் அடியவருக்கு அடியவராக இருக்கிறதுல வந்து பெருமாளுக்கு வந்து அந்த அந்த இதுல ரொம்ப ஆசை. ஒரு அடியார்னா அவருக்கு அடியாரா அவருக்கு ஏதாவது ஒன்று படிக்கிறதுனா அவருக்கு அவ்வளவு பிடிக்குமா, அதுதான் இங்க சொல்றார். அந்த மாதிரி அரணமைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து தரணியாளன். தரணியாளன்னா திருக்கண்ணபுரத்தில் சௌராஜ பெருமாளாக ஆட்சி புரிபவனை தனது அடியார்க்கு, தன் நண்பர்க்குன்றது வந்து தன் அடியார்க்கு தரணியாளன் தன் தன் தந்தன் அன்பர்க்கு, தந்தன்னா தன்னுடைய அப்படின்னு அர்த்தம், தனது அன்பர்க்கு அன்பாகுமே, அவர்களுக்கு அன்பராக இருப்பாராம். அன்பர்களுக்கு அன்பா இருப்பார்னா அன்பர்களுக்கு அடியாரா இருப்பாராம். அவருடைய அடியாருக்கு அடியாரா பெருமாளே இருப்பாராம். அதான் அன்பாகுமே. அது மாதிரி பெருமாள் இருப்பார். அதனால எல்லாரும் அந்த திருக்கண்ணபுரத்து பெருமாளை சேவிச்சு மோட்சம் அடையிறதுக்கு வழியை பார்க்கணும்னு சொல்றார். நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம்.